உன்னை கோடு என்னை தருவேன், இதுதான் காதலடி. கண்ணீர் கோடு புன்னகை தருவேன், இதுவும் காதலடி. ஏன் மேம் கூப்பிட்டு விட்டு முறைச்சிட்டு நிக்கிறீங்க? என்னன்னு சொல்லுங்க. பொம்பளை பிள்ளை தானே நீ, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? ஏன் என்ன பார்த்தா பையன் மாதிரி இருக்குதுங்களா? கொஞ்சம் கூட ப்ரொஃபசர் மரியாதை இல்லாம என்கிட்ட இப்படிதான் எதிர்த்து பேசுவியா? இங்க பாருங்க மேம், நீங்க எனக்கு ப்ரொஃபசரா இருக்கலாம், ஆனா இந்த காலேஜ்ல எங்க அப்பா ஒன் ஆஃப் த பார்ட்னர். இப்படி காரணமே இல்லாம கூப்பிட்டு வச்சு திட்டிட்டு இருந்தீங்கன்னா நான் உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியது இருக்கும். தாராளமா கம்ப்ளைண்ட் கொடு. அங்க வச்சு சொல்ற நீ என்ன பண்ணனு? சுபா, நான் அப்படி என்ன பண்ணேன்னு முதல்ல சொல்றீங்களா? சொல்லிட்டு அப்புறம் திட்டுங்க. நீ என்ன பண்ணேன்னு உனக்கு தெரியாது? மேம் எனக்கு எப்படி மேம் தெரியும்? ஏதோ ஒன்று கண்டுக்கிட்டு நீங்க வாட்டுக்கு வந்து திட்டிட்டு இருக்கீங்க. முதல்ல அது என்னன்னு சொல்லுங்க. நேத்து எதுக்கு அர்ஜுனுக்கு அந்த மாதிரி வீடியோ அனுப்புனேன்? இது எப்படி இவங்களுக்கு தெரிஞ்சது? ஒருவேளை அர்ஜுன் சொல்லியிருப்பானோ? ஸ்கூல் பையன் மாதிரி போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கான். சச்சா, அவன் சொல்லி இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அவங்க அண்ணி தான் பிரின்சிபல், சொல்லியிருந்தா அவங்க கிட்ட சொல்லியிருக்கணும். எதுக்கு இவங்களை கூப்பிட்டு சொல்லியிருப்பான்? ஏய், உன்னதான் கேட்குறேன், எனக்கு அந்த மாதிரி ஒரு வீடியோ அனுப்புன்னு கேட்டேன். மேம் அது என்ற பர்சனல் விஷயம், அதில் எதுக்கு நீங்க தலையிடுறீங்க? வந்தமா பாடம் எடுத்தமா கிளம்பணுமா இருங்க. தேவையில்லாம இந்த விஷயத்துல மூக்கு நினைக்காதீங்க. ஓ அப்படியா, சரி. அப்ப நடந்த விஷயத்துல நான் ஒண்ணு மூக்க நினைக்கிறேன். உன்ற வீட்டுல உன் பேரண்ட்ஸ் வர சொல்ல, அவங்க கிட்ட பேசிக்கலாம். இப்ப என்னத்துக்கு இந்த வீட்டுல இருக்கிறீங்க? உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்ல. நீ எனக்கு இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லு. இந்த காலேஜுக்கே தெரியும் அர்ஜுனுக்கும் எனக்கும் என்ன உறவுன்னு. அவன் சந்தோஷப்படுவான்னு சொல்லிதான் அனுப்பி விட்டேன். உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? படிக்கிற பிள்ளை தானே நீ. அவன் தான் பையன், அவனுக்கு அறிவில்ல. அவன் கேட்டா நீ அனுப்பிடுவியா? அவன் கேட்டுதான் நம்ம அனுப்பியிருப்போம்னு நினைச்சிருப்பாங்க போல. ஆனா இந்த விஷயம் எப்படி உங்களுக்கு தெரிஞ்சது? ஏன் மேம் எங்களோட பசங்கள அர்ஜுன் எதுக்கு உங்ககிட்ட ஷேர் பண்ணா? அவன் ஒன்றும் சொல்லல. ஒரு வேலையை அவனோட போனை நான் கையில் எடுத்தேன். அப்பதான் இந்த கருமத்தெல்லாம் பார்த்து தொலைஞ்சிட்டேன். கொஞ்சம் கூட அறிவே இல்லாம இந்த மாதிரி அனுப்பியிருக்க. உன் வீட்டுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்? இல்ல இதை வச்சு அவனே மிஸ்யூஸ் பண்றான்னு வை, அப்ப என்ன பண்ணுவேன்? மேம் அர்ஜுன் அப்படிப்பட்ட பையலாம் கிடையாது, ரொம்ப நல்லவன். ஆமாமா, நல்லவனோட லட்சணம் தான் தெரிஞ்சு போச்சே. இந்த மாதிரி வீடியோல அனுப்பி பாக்குறான்ல, அவன் நல்லவனா தான் இருப்பான். எப்படிதான் இந்த மாதிரி பொறுக்கிகளை நம்பி விழுறீங்களோ தெரியல. மேம் என்ற அர்ஜுனை பத்தி அப்படிலாம் சொல்லாதீங்க. ஏதோ ஆர்வ கோளாறுல இப்படி பண்ணிட்டோம், அதுக்காக நீங்க ரொம்பவும் திட்டுறீங்க. ஓ அப்ப அவன் சம்மதத்தோட தான் நீ அனுப்பியிருக்க, அப்படிதானே? ம் ஆமாங்க மேம். அவன் சம்மதம் இல்லாம அவனுக்கு இந்த மாதிரி வீடியோவை நான் ஏன் அனுப்ப போறேன்? அவன் கேட்டான், அதான். இங்க பாரு, காதலிக்கிறது தப்பில்ல. அவன் நல்லவனா கெட்டவனான்னு பார்த்து பழகணும். கல்யாணத்துக்கு முன்னாடியே இப்படிலாம் அனுப்ப சொல்றானே, அப்ப அவன் எவ்வளவு கேடுகிட்டவனா இருப்பான். அவனை போய் நம்பிக்கிட்டு இருக்க? மேம் காதலிக்கிறதுல இதெல்லாம் சகஜம் தானே மேம், அதுக்கே இப்படி கோவப்படுறீங்க? இங்க பாரதியா, நீ என்ற ஸ்டூடெண்ட், உன் மேல உள்ள அக்கறையில தான் சொல்றேன், கேட்டுக்கோ. கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி பண்றதுனால பெரிய பெரிய விளைவுகள்லாம் சந்திக்க வேண்டியது இருக்கும். அவன் கெட்டவனா இருந்தா உன்ற வாழ்க்கையே முடிஞ்சுது. ஏதோ எனக்கு தெரிஞ்சனால பரவாயில்ல, இந்நேரம் உன் வீட்டுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா அப்ப என்ன பண்ணிருப்ப? இதெல்லாம் என்ற வீட்டுக்கு தெரிஞ்சா என்ற மானமே போயிடும். என்ன தோப்பிலேயே தொங்க விட்டுருப்பாங்க. மேம் மேம் என்ற வீட்டுக்குலாம் சொல்லிடாதீங்க மேம், அப்புறம் அவ்வளவுதான், என் மானமே போயிடும். அந்த பயம் இருக்குல்ல, இனிமேலாவது பொண்ணு அடக்கொடக்கமா இருந்து பழகு. ஒழுங்கா படிச்சு முடிச்சு டிகிரி வாங்கிட்டு போற வழியை பாரு. அதுக்கப்புறம் நீங்க காதல் பண்ணுங்க, இல்ல ஏதோ கண்ட்ராவிய பண்ணுங்க. இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, என்ன புரிஞ்சுதா? புரிஞ்சுதுங்க மேடம். இதுக்கப்புறம் இந்த மாதிரி தப்பெல்லாம் நடக்காது. கிளாஸ்க்கு போ. மேடம் இன்னைக்கு ரொம்ப சூடா இருக்கீங்க போல. கேத்துக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை? ரொம்ப கத்திட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. என்ன பிரச்சனையா இருந்தா உனக்கு என்ன? உன்ற வேலையை மட்டும் பாரு. காவியா என்னதுக்கு இப்படி கோவப்படுற? என்னாச்சு? என் பேர் சொல்லி கூப்பிடுற அதிகாரத்தை உனக்கு யார் கொடுத்தா? நீ என் ஸ்டூடெண்ட், நான் உனக்கு பாடம் சொல்லி கொடுக்குற ப்ரொஃபசர். ஒழுங்கா மரியாதையோட பேசி பழகு. ஹேய் என்னாச்சுங்கறல? அந்த லூஸ் ஏதாவது சொல்லிட்டு போச்சா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, கிளாஸ்க்கு போ. ஹேய் என்னாச்சுன்னு கேக்குறேன்ல. உன்ன மாதிரி ஒருத்தன் கூட பழகுனது நினைச்சு எனக்கு அவ்வளவு கேவலமா இருக்கு. ச்சே, நீ போக மாட்டேன், நானே போறேன். என்னடா இப்படி கத்திட்டு போறாங்க, பாத்துட்டு அமைதியா இருக்கா? உங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனையா? என்னத்துக்கு கோவப்பட்டுட்டு போறானே தெரியலையே. அந்த தியா ஏதாவது சொல்லிருப்பான்னு நினைக்கிறேன். ஆதரத்தெல்லாம் கழுவி போட்டுட்டு அப்படியே கிளம்பிடாத. வெளியே துணியெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன், காய போட்டுரு. சரிங்க அத்தை. இன்னைக்கு என்ற பையன் வந்துருவான். நீ பாட்டுக்கு வந்தது வராதுமா எனத்தையாவது கொளுத்தி போட்டு குளிர் காயெல்லாம் நினைக்காத. அத்தை எனக்கு அந்த மாதிரி பழக்கம் கிடையாது. அடைச்சி நிறுத்து. வந்தது வராதுமா நீலிக்க நீர் படிச்சு அவங்கிட்ட என்னை பத்தி குறை சொல்ல ஆரம்பிச்சிருவ. அதை கேட்டுக்கிட்டு அவனும் அம்மானு கூட பார்க்காம தைய தக்கன குதிப்பான். சரியான நாடக கரடி நீ. உன்ன மாதிரி பொண்ணெல்லாம் பார்த்ததே இல்ல. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன்னு அழுத்தமா உட்காந்துட்டு இருக்க பாரு. உன்னால என்ற பையன் வாழ்க்கை தான் வீணா போச்சு. ச்சே. மேடம் வந்தது கூட தெரியாம பாத்திரம் தொலைக்கிட்டு இருக்காங்க. ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட வேண்டியதான். என்னங்க என்ன பண்றீங்க? விடுங்க. என்று கார் சத்தம் கேட்டதுமே வாசலுக்கு ஓடி வந்து நின்றுவேன். இப்போ உள்ள வந்து நின்னதுக்கு அப்புறமும் கண்டுக்காம நிக்கிறீங்கன்னா மேடம் அப்படி என்னது யோசிச்சுட்டு இருக்கீங்க? ஒன்னும் யோசிக்கலங்க, பாத்திரம் நிறைய கிடந்துச்சுல, அதான் கவனிக்கல. 4 நாள் புருஷன் ஊருக்கு போனதும் மேடம் என்ன மறந்துடுறீங்க.
யாரு? நானு. நீங்க தான் 4 நாளா ஒரு ஃபோன் கூட பண்ணல. 3 நேரமும் சாப்பிட்டியான்னு கால் பண்ணி கேப்பீங்க. இந்த தடவை அது கூட பண்ணல. ஏங்க வேலை அதிகமா? ம் ஆமாடி. இந்த முறை ஒரு பெரிய ஆர்டர். அத முடிக்கிற வரைக்கும் அதுல இருந்து மைண்ட் வெளியவே வரல. ம். சரி, சரி. வெளியூர்லாம் போயிட்டு டயர்டா வந்திருப்பீங்க. போய் ரெஸ்ட் எடுங்க. என்னடி விளையாடுறியா? நான் ரெஸ்ட் எடுக்கிறதா இருக்கட்டும். நீ காலேஜுக்கு போறப்படல இந்நேரத்துல நின்று பாத்திரம் கழுவிட்டு இருக்க. அதான் வேலைக்காரமா வருவாங்கல்ல, அவங்க பாத்துப்பாங்க, நீ கிளம்பு. ஏங்க பாதி கழுவி முடிச்சிட்டேன். இன்னும் கொஞ்சம் தானே. நான் கழுவி போட்டுட்டு நான் அப்புறம் கிளம்பிக்கிறேன். நீங்க போய் தூங்கி ரெஸ்ட் எடுங்க. ரெஸ்ட் எல்லாம் அப்புறம் எடுத்துக்கிறேன். கொஞ்ச நேரம் வாயேன். ம். காலையிலேயே காலேஜ் கிளம்பணும். ஒழுங்கா போயிருங்க. ஏற்கனவே 4 நாள் லீவு. நல்லா லீவ் போட்டியா? ஏன்டி? உடம்பு ரொம்ப டயர்டா இருந்துச்சு. நீங்க வேற கொண்டு போய் விடுறதுக்கு இல்லையா? அதான் வீட்லயே இருந்துட்டேன். ஓ அப்படியா? சரி பரவாயில்ல. 4 நாளோட சேர்ந்து 5வது நாளா இருக்கட்டும். இன்னைக்கு ஒரு நாள் லீவ் போட்டு என் கூட இரு. என்ன, இருக்கலாமா? இருக்கலாம். ஆனா இதெல்லாம் நைட்ல வச்சுக்கலாமா? நீங்க இப்பதான் ஊர்ல இருந்து டயர்டா வந்திருப்பீங்க. அதனால அப்புறம் பாத்துக்கலாமே. ம் அப்புறம் பாத்துக்கலாம்னு உதடு தான் சொல்லுது. ஆனா கண்ணு வேற என்னமோ சொல்லுதே. ம். சொல்லும் சொல்லும். போங்களேன். நான் போறேன். நீ கொஞ்சம் வாயேன். ஏங்க சும்மா இருங்க. சரி விடு. கொஞ்ச நேரம் இப்படியே நின்னுட்டாவது போறேன். நைட்டு பாத்துக்கலாம். நீ காலேஜ் கிளம்பு. ம். அப்ப ஓகே. அத்தா, உங்களுக்கு எத்தனை முறை கால் பண்றது? போன் எடுக்க மாட்டீங்களா? அட நேத்து நைட்டு போனை பைக் மேலேயே வச்சுட்டு தூங்கிட்டேன். சார்ஜ் போடல. காலையில இருந்து சார்ஜ் இல்லாம போன் சுவிட்ச் ஆஃப் ஆகி போச்சு. ரூம்ல சார்ஜ் போட்டு வச்சிருக்கேன். அதான் போன் எடுக்கல. என்ன விஷயம் சொல்லு. அது ஒண்ணுமில்ல. அந்த ரோட்டு கடைக்காரன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதை வாங்கிட்டு வர சொல்லலான்னு கால் பண்ணேன். அதான் நீங்க எடுக்கலையே. சரி, இன்னொரு நாள் பாத்துக்கலாம். ம் சரிடா. சரி என் போன் மேல சார்ஜ் போட்டிருக்கேன். நீ எடுத்துட்டு வா. ம். இருங்க எடுத்துட்டு வரேன். தியா கிட்ட இருந்து என்னமோ மெசேஜ்லாம் வந்திருக்கா? அத்தான் தியா கிட்ட கூடவா பேசுவாரு? ம். சும்மா ஓபன் பண்ணுவோம். நம்ம அத்தான் தானே. எதுவும் நினைச்சுக்க மாட்டாரு. ஐயையே, என்ன இது? இந்த தியா இந்த மாதிரி போட்டோலாம் அத்தானுக்கு அனுப்பி வச்சிருக்கா? ஐயோ, இது அத்தான் பாத்துருப்பாரா இல்லையா? இத உடனே அத்தான் கிட்ட கேட்கணும். அத்தா, பொறுமையா வர வேண்டியதானே, எதுக்கு இப்படி ஓடி வர? இந்த வீடியோ நீங்க பாத்தீங்களா இல்லையா? என்ன வீடியோ? எங்க கூட? இங்க கொஞ்சம் பாருங்க இந்த கன்றாவிய. ஆமா, இந்த மாதிரி வீடியோ உன் போன்ல எப்படி வந்துச்சு? ஐயோ அத்தா, நல்லா கண்ணு திறந்து பாருங்க. அது உங்க போன் தான். இந்த மாதிரி வீடியோல எனக்கு எதுக்கு அனுப்பியிருக்கா? ச்சே, பொண்ணா இவன். இன்னைக்கு இவளுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். நீங்க கோவப்படுறத பார்த்தா இப்பதான் பாக்குறீங்க போல. நேத்து நைட் இருந்து போனை கையிலே எடுக்கல. கிளாஸ் ரூமுக்கு போன பிறகும் போன் எடுக்க வேண்டிய அவசியம் வரல. அங்க வச்சு பாத்துருந்தேன்னா அங்கேயே பல்ல கழட்டி கையில கொடுத்துட்டு வந்திருப்பேன். சரி சரி விடுங்க, கோவப்படாதீங்க. அதுகிட்ட நாளைக்கு காலையில போய் எதனாலும் பேசிக்கலாம். ஏதோ விட்டுறதா. இன்னையோட அவளுக்கு ஒரு முடிவை கட்டிட்டு வரேன். கோவப்பட்டுட்டு போறாரு. நிச்சயமா ஒரு சம்பவம் இருக்கு. பின்னாடியே போவோம். அத்தான் நிலுங்க, நானும் வரேன். ம், சொல்லுங்க. என்னாச்சு? எதுவும் பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணுமில்ல, சும்மாதான். பொய் சொல்லாத. நான் வர வரைக்கும் அழுதுகிட்டு உட்காந்துட்டு இருந்தேன். வந்ததுக்கு அப்புறம் கண்ணீரை தொடச்சிட்டு நார்மலா பேசுற மாதிரி நடிக்கிறேன். என்னன்னு சொல்லு. அதெல்லாம் இல்லைண்ணே, நான் நார்மலா தான் இருக்கேன். உன் முகத்தை பார்த்தாலே நீ என்ன பிரச்சனையில இருக்குன்னு நான் கண்டுபிடிச்சிருவேன். என்ன பிரச்சனை? உனக்கும் அர்ஜுனுக்கும் நடுவுல ஏதாவது சண்டையா? அப்படிலாம் எதுவும் இல்லைண்ணே, விடு. என்ன பிரச்சனைன்னு சொன்னா தானே தெரியும். இப்படி மனசுக்குள்ளேயே போட்டு புரிஞ்சிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? அண்ணே, நான் நினைச்ச மாதிரி அர்ஜுன் நல்லவன் இல்ல, ரொம்ப மோசமானவன். ஓ, எதை வச்சு அப்படி முடிவு பண்ண? காலேஜ்ல தியான்னு ஒரு பொண்ணு படிக்கிறா. அவளும் அர்ஜுன் கிளாஸ் தான். அவ அர்ஜுனை லவ் பண்றதா எல்லார்கிட்டயும் சொல்லிட்டே இருப்பா. ஒரு முறை காலேஜ் மாடியில ஏறி நின்னுக்கிட்டு கீழே குதிக்க போறேன்லாம் சொல்லிட்டு இருந்தா. ஆனா அப்ப கூட 2 பேருக்குள்ள காதல் வரும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஓ, அப்படின்னா அந்த பொண்ணும் அர்ஜுனும் லவ் பண்றாங்கங்கறியா? அப்படிதான் இருக்கும்னு எனக்கு தோணுது. எதை வச்சு 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் லவ் பண்ணாங்கன்னு முடிவு பண்ண? அது அது வந்து அதெல்லாம் கேட்காதுண்ணே. ஆனா அப்படிதான் இருக்கும்னு தோணுது. நீ பாரு காவியா, பட்டு பட்டுன்னு முடிவு எடுக்கிறாள் நீ. இதுக்கு முன்னாடி அர்ஜுனை எங்கேயோ பார்த்துட்டு அவனை பிடிச்சி போய் அவனுக்காக எங்களையும் இங்க கூட்டிட்டு வந்து உட்கார வச்சிருக்க. இப்ப அவன் மேல ஒரு குறையை கண்டுபிடிச்சிட்டு அது உண்மையா பொய்யான ஆராய்ச்சி கூட பண்ணாம நீயா ஒரு முடிவு பண்ணிட்ட, அப்படித்தானே? அது பொய்யெல்லாம் ஒண்ணும் கிடையாது, அது உண்மைதான். அவன் தப்பான ஆளுதான். நான் தான் தெரியாதனமா அவனை நம்பிட்டேன். ஓ அப்படியா? சரி, அப்போ ஒண்ணு பண்ணு. அவனை மறந்துட்டு ஒன்று வேலையை பாரு. என்னன்னு இப்படி சொல்ற? அவ்வளவு சீக்கிரத்துல என்னால எப்படி மறக்க முடியும்? அவனை எந்த அளவுக்கு உயர்வா மனசுல வச்சிருந்தேன்னு உனக்கே தெரியும்ல. அதான் இப்ப குப்பைன்னு சொல்லி தூக்கி போட நினைக்கிறியே, தூக்கி போட்டுரு. என்னால முடியலண்ணே, ரொம்ப கஷ்டமா இருக்கு. பாரு காவியா, காதலுக்கு தேவை 2 மனசு மட்டும் கிடையாது, நம்பிக்கை தான். அது இல்லைன்னா அந்த உறவுக்கு அங்க வேல்யூவே இல்ல.
அவன் மேல உனக்கு நம்பிக்கை இருந்தா மட்டும் பழகு, இல்லைன்னா உடனே தூக்கி போட்டுரு. தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காத. என்னை பத்தி நல்லா தெரிஞ்ச நீ இப்படி பேசுற? வேற எப்படி பேச சொல்ற? அவன் மேல நம்பிக்கை இல்லைங்கிற, அப்ப அந்த உறவை விட்டுறதானே நல்லது. அது எப்படின்னு என்னால முடியும்? அவங்க 2 பேரும் ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்கிறது உனக்கு எப்படி தெரிஞ்சது? அந்த பொண்ணு அர்ஜுனுக்கு மெசேஜ் பண்ணியிருந்தா. இதை வச்சுட்டு அவங்க 2 பேத்துக்குள்ள லவ் இருக்குன்னு முடிவு பண்ணிட்டியா? அந்த பொண்ணா கூட அவனுக்கு மெசேஜ் பண்ணிருக்கலாம்ல. அவன் சம்மதம் இல்லாம எப்படின்னா அவ பண்ணிருப்பா? மாடியில இருந்து குதிக்க போறேன்னு மிரட்டி இருக்கு. அந்த அளவுக்கு துணியிற பொண்ணு மெசேஜ் பண்ணாதான். அதுக்கு அர்ஜுன் என்ன ரிப்ளை கொடுத்தாங்கிறது தானே பார்க்கணும். அர்ஜுன் அந்த மெசேஜ பார்த்தானா இல்லையா? எனக்கு தெரியல. அந்த மெசேஜை பார்த்ததும் நாங்க வச்சுட்டு வந்துட்டேன். ம் இதெல்லாம் ரொம்ப தப்பு காவியா. என்னன்னு உண்மையை தெரிஞ்சுக்காம நீயா ஒரு முடிவு பண்ணிட்டு வந்துட்ட. எனக்கு தெரிஞ்சு அர்ஜுன் மேல எந்த தப்பும் இருக்கான்னு தான் தோணுது. நீ வேணா அவகிட்ட போய் பேசி பாரு. இல்ல, இனிமே பேசுறதுக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல. இனி அவன் மூஞ்சிலேயே நான் முழிக்க மாட்டேன். சரி, அதான் முடிவு பண்ணிட்டலாம். அப்புறம் என்ன அழுதுட்டு இருக்க? வந்து சாப்பிடவா? நீ போன, நான் அப்புறம் வரேன். இந்த பிரச்சனைக்காகலாம் சாப்பிடாம இருக்க கூடாது. இந்த வயசுலயே அப்புறம் அல்சர் வந்துரும். அதனால சாப்பிட்டுட்டு வந்து பொறுமையா உட்காந்து அழுதுக்கலாம் வா. ஏய் தியா, எங்கடி இருக்க? ஐ, சூப்பரா ஒரு சீன் சிக்கிருக்கு. இத அப்படியே வீடியோ எடுத்து வச்சுக்கலாம். தம்பி, உங்களுக்கு யார் வேணும்? முதல்ல உங்க பொண்ணை கீழ இறங்கி வர சொல்லுங்க, அப்புறம் பதில் சொல்றேன். என்னது, என்ற பொண்ணை வர சொல்லுமா? யார் தம்பி நீ? வீட்டுக்கு வந்து பிரச்சனை பண்ற? உங்க 2 பேரும் இதுக்கு முன்னாடி எங்கேயோ பாத்துருக்கனே. ஏமா இப்பதான் ஞாபகத்துக்கு வருது. என்ற பையன் சத்யா படிச்சு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்த பொண்ணு நீதானே? முடிஞ்சு போன கதையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காம உன் பொண்ணை கீழ இறங்கி வர சொல்லு. என்னடா, வந்ததுல இருந்து நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன், ரொம்ப துள்ளிக்கிட்டு இருக்கேன். பொடி பையன். போன்ற அண்ணன் என் தொழில மண்ண வாரி போட்டான். இந்த பொண்ணு என் பையன் தலையில கட்டையால் அடிச்சு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்ட. இப்ப நீ என்னடானா என் பொண்ணுகிட்ட வம்பளுக்கு வந்திருக்க. மொத்த குடும்பத்துக்கும் கொஞ்சம் காய்ச்சிருவேன் கஞ்சு. ஒழுங்கு மரியாதையா இங்க இருந்து ஓடி போயிரு. போறியா இல்ல கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளட்டுமா? ஹை, அர்ஜுன். அர்ஜுன் வா அர்ஜுன். ஹாலே நின்னுட்டு உள்ள வா. அப்பா கொஞ்சம் இந்தாங்க வாங்க. அர்ஜுன் உள்ள வந்து உட்காரு. காஃபி சாப்பிடுறியா, டீ சாப்பிடுறியா? டேய், எவ்வளவு தைரியம் இருந்தா என் பொண்ணு மேலேயே கை வைப்பேன். அங்கிள், எங்க அத்தானை கத்துறதுக்கு முன்னாடி முதல்ல உங்க பொண்ணு போட்ட வீடியோ பாருங்க. மகம், ஏனுங்க அங்கிள், பாத்துட்டீங்களா உங்க பொண்ணு பண்ணிருக்கிற வேலைய? இங்க பாரதியா, நீ லவ் பண்றேன்னு பின்னாடி தெரியறத பத்தி கூட எனக்கு பிரச்சனை கிடையாது. ஆனா இந்த மாதிரி இன்னொரு தடவை பண்ணோம், இப்போ அரைஞ்சேன், அடுத்து என்ன பண்ணுவனே தெரியாது. ஏடி, இந்த மாதிரி ஒரு வீடியோ எடுத்து எனக்கு அனுப்புறியே, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கான்? இதே இடத்துல வேற எவனாவது இருந்தா அதை மிஸ்யூஸ் பண்ணியிருந்தா என்ன பண்ணிப்பேன்? உன் குடும்ப மானம் கௌரவம் எதை பத்தியும் யோசிக்கிறது கிடையாது. ஒருவேளை இது லீக் ஆகி வெளியே போயிருந்தா அப்ப என்ன பண்ணிருப்பேன்? அர்ஜுன், உன்ற மேல உள்ள நம்பிக்கையில தான். மண்ணம் கட்டி இதுக்கப்புறம் இந்த மாதிரி வேலை வச்சுக்கிட்டான், அப்புறம் நடக்கிறது வேற சொல்லிட்டேன். ஒழுக்கமா படிச்சு முடிச்சுட்டு போற வழி பாரு. தேவையில்லாம எனக்கு இம்சை கொடுத்துட்டு இருக்காத. இவ்ளோ பண்ணியும் என்ற காதல் உனக்கு புரியவே மாட்டேங்குதா? எப்படி புரியும்? நீ பண்றதுக்கு எல்லாம் காதலாம். ஒருத்தன் வேணான்னு சொன்னா வேலைக்கு போகணும், அதை விட்டுட்டு திரும்ப திரும்ப தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்க. அர்ஜுன் ப்ளீஸ் அர்ஜுன், என்ன புரிஞ்சுக்கோ. நான் உனக்காக தான் இதெல்லாம் பண்றேன். அது ஏன் உனக்கு புரியவே மாட்டேங்குது? தியா, அப்பா நீங்க கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க, நான் பேசிக்கிறேன். என்ன பேச போறேன்? உனக்கே இது அசிங்கமா இல்ல? உனக்கு செல்லம் கொடுத்து வளர்த்தல, என்ன சொல்லணும்? இதெல்லாம் பாக்கணும்னு என் தலையெழுத்துல எழுதிருக்கு. அவன் தான் வேணாங்கிறல்ல, கொம்மன் உள்ள போ. அப்பா இது என் லைஃப் மேட்டர், நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. உள்ள போன்னு சொன்னேன். அப்பா ப்ளீஸ் பா, புரிஞ்சுக்கோங்க. நான் அர்ஜுன் கிட்ட பேசுறேன். இந்த வீட்டுக்குன்னு ஒரு மான மரியாதை இருக்கு, அதை கெடுத்துறாத. இதுக்கப்புறம் என் பொண்ணு உன் வழிக்கு வரமாட்டான். இங்க இருந்து கிளம்பு,